குட் ஈவினிங். இன்றைக்கி எஃப்விஜி அண்ட் ஆர்டர் பிளாக்ஸ் இதை பற்றி பார்க்கலாமா? எஃப்விஜி அப்படிங்கிறது ஃபேர் வேல்யூ கேப். இது ரெண்டுமே பவர்ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எஃப்விஜி அப்படின்னா இம்பேலன்ஸ் ஏரியா, அதாவது ப்ரைஸ் ஒரு டைரக்ஷனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது ஆப்போசிட் சைடில் பையர் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ சார்ட்டில் ஒரு ஸ்மால் கேப் மாதிரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புல்லிஷ் கேண்டிலோட லோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை கூட டச் ஆகலை. அந்த கேப்பில் ட்ரேடு நடக்கலை. அந்த கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். ப்ரைஸ் லேட்டராக என்ன ஆகும்னா அதை ஃபில் பண்ணும். அப்போ அதில் ரீடெஸ்ட் நடக்கும். இதை யூஸ் பண்ணுற வேஸ் என்ட்ரி ஜோன், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, கேப்பில் பை செல் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் டார்கெட் ஏரியா இஃப் ஆப்போசிட் சைடு இஸ் அன்ஃபில்ட். அப்புறம் இம்பேலன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் அப்படின்னா லாஸ்ட் ஆப்போசிட் கேண்டில், அதாவது பிஃபோர் மேக்கிங் எ பிக் மூவ். அதாவது அது இன்ஸ்டிடியூஷனலோட ஆர்டர் ஏரியா. பிக் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆர்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணுற பிளேஸ். புல்லிஷ் ஆர்டர் பிளாக், பேரிஷ் ஆர்டர் பிளாக், இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் பிக்சரோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ புல்லிஷ் மூவுக்கு லாஸ்ட் பேரிஷ் கேண்டில் பிஃபோர் த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக். பேரிஷ் மூவுக்கு லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் பிஃபோர் தி ஸ்ட்ராங் ஃபால் அப்படிங்கும்போது அது பேரிஷ் ஆர்டர் பிளாக். இது எதுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த ஏரியாவில் ஹெவியாக வால்யூம் ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் லேட்டராக வந்தால் அந்த ஆர்டர் பிளாக் ஏரியாவில் ரீடெஸ்ட் பண்ணும். ஷார்ட்டாக சொல்லணுன்னா எஃப்விஜி அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் ஜோன். ப்ரைஸ் லேட்டராக ஃபில் பண்ணும். ஓபிங்கிறது ஆர்டர் பிளாக். அது இன்ஸ்டிடியூஷன்ஸோட பை செல் பேஸ் ஏரியா. இந்த ஆர்டர் பிளாக்கும் எஃப்விஜியும் ஓவர்லேப் ஆன ஏரியா தான் பவர்ஃபுல் என்ட்ரி ஜோன். புல்லிஷ் ஆர்டர் பிளாக், பேரிஷ் ஆர்டர் பிளாக் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எக்ஸாம்பிள் பிக்சர். இது ஒரு பேரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப், சரிங்களா? மீனிங் என்னென்னா, மார்க்கெட் டவுன் சைட் போகிற சிச்சுவேஷனு. இதில் க்ரீன் கேண்டில்ஸ் அப் மூவ், அதாவது ப்ரீவியஸ் ரேலி. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் 2 க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது. அது ஒரு டெம்ப்ரரி அப் மூவ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஏரியாவில் செல் ஆர்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இன்னும் பிரேக் ஆகலை. ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, அது த லாஸ்ட் க்ரீன் கேண்டில் பிஃபோர் தி ஸ்ட்ராங் ஃபால், அதுதான் பேரிஷ் ஆர்டர் பிளாக். இந்த கிரே பாக்ஸ் இருக்குல்ல, அதில் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் ஆர்டர்ஸ் போடுவாங்க. லேட்டர் ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் பிளாக் ஏரியாவில் ரீடெஸ்ட் பண்ணும். அதுதான் செல் என்ட்ரியோட சான்ஸு. இதில் எஃப்விஜின்னு இருக்குல்ல, அதில் ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கேண்டில் 2 இருக்குல்ல ரெட் கலரில், அதோட ஹை அண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ கிட்ட கேப் கிரியேட் ஆகும். அந்த ஸ்மால் ஸ்பேஸ் தான் எஃப்விஜி ஜோன், அதாவது இம்பேலன்ஸ். ப்ரைஸ் ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகிருக்கு. ஸோ இம்பேலன்ஸ் வந்திருக்கு. லேட்டர் என்ன ஆகும்னா ப்ரைஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப டவுன் போகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் செட்டப். இதில் ஆர்டர் பிளாக் அந்த கிரே கலரில் இருக்குல்ல, அது புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இது யூஸ்வலி லாஸ்ட் பேரிஷ் கேண்டில் பிஃபோர் த ஸ்ட்ராங் புல்லிஷ் மூவ், சரிங்களா? இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் பை ஆர்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேட்டர் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆனால் கூட அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிருக்கு. இந்த ஃபாஸ்ட் மூவ் டைமில் பிட்வீன் 1 கேண்டில்ஸ் ஹை அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் லோவில் கேப் க்ரியேட் ஆகும். அதுதான் ஃபேர் வேல்யூ கேப், அதாவது அந்த எல்லோ பாக்ஸு. இது இம்பேலன்ஸ் ஏரியா. ப்ரைஸ் லேட்டராக ஃபில் பண்ணும். ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸு அப் மூவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஸ்மால் ரீட்ரேஸ்மெண்ட் டவுன் வரும். இந்த டைமில் ப்ரைஸ் எஃப்விஜி ஃபில் பண்ணும், அந்த ஓபி டச் பண்ணும். அதுதான் என்ட்ரி சான்ஸ் ஃபார் லாங் பை செட்டப்க்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு யூஸ்வலி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்கும்ல, அது நெக்ஸ்ட் எஃப்விஜி அன்ஃபில்டு ஜோனாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஓபினா இன்ஸ்டிடியூஷன் பை ஏரியா, சப்போர்ட் ஜோனு. எஃப்விஜிங்கிறது இம்பேலன்ஸ் ஜோனு. ஆர்டர் பிளாக் ப்ளஸ் எஃப்விஜி ஓவர்லேப் ஆச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டி பை என்ட்ரி ஜோன். இந்த மாதிரி செட்டப் மோஸ்ட்லி 15 minutes ஆர் 1 hour டைம் ஃப்ரேமில் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். கன்ஃபர்மேஷனுக்கு ஓஐ டேட்டா பார்த்துக்கோங்க. வால்யூம் கூட செக் பண்ணிங்கன்னா செட்டப் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும்.